தற்பொழுது வெளியாகியிருக்கும் ஒரு அண்மை செய்தி, இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் ஈரானுக்கு உதவ தயார் என்று ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்ய ரஷ்யா தயார் நிலையில் உள்ளதாக அதிபர் புதின் அலுவலகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் நாம் பார்த்து வருகிறோம். ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்ய ரஷ்யா தயார் நிலையில் இருப்பதாக அதிபர் புதின் அலுவலகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் நாம் பார்த்து வருகிறோம். ஈரானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என்று ரஷ்யா தற்போது தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன், விவரம். தொடர்ச்சியாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே தொடர்ந்து போர் என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியது. அதே போல அமெரிக்காவுடைய ராணுவ விமானங்கள் நேரடியாக வந்து ஈரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய 3 அணுசக்தி நிலையங்கள் மீதான கடுமையான தாக்குதல்களை நடத்திவிட்டு சென்றது. அதன் பிறகாக ஈரான் தனித்து விடப்பட்டதாக தொடர்ச்சியாக கூறப்பட்டு வந்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக தற்போது ரஷ்யா களமிறக்கிறது. வழக்கமாக எதிரிக்கு எதிரி நண்பன் என்பார்கள். அந்த வகையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வரும்பொழுது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு மோதல் போக்கு தொடர்ச்சியாகவே இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறது என்றால் நான் ஈரானை ஆதரிக்கிறேன் என்ற வகையில் ரஷ்யா தற்போது ஈரானுக்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அந்த வகையில் ஈரானுக்கு தன்னுடைய முழு ஆதரவை அளிப்பதாக ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதினுடைய அதிபர் மாளிகை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்ய ரஷ்யா தயாராக உள்ளதாக ரஷ்யாவுடைய அதிபர் மாளிகை தெரிவித்திருக்கிறார்கள். அதிபர் புதினுடன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி சந்திக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே இந்த அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் போரில் சமரசம் செய்து வைக்கவும் ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் ரஷ்யாவுடைய அதிபர் மாளிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரான் அணுசக்தி நிலையத்தை அமெரிக்கா தாக்கிய நிலையில் ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இருவரும் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவில் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் ஈரானுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் செய்ய ரஷ்யா தயாராக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த அனைத்து விதமான என்ற வார்த்தைகள் தான் மிக முக்கியமான அனைத்து சாராம்சங்களும் அடங்கியிருக்கிறது. தேவையான ராணுவ தளவாடங்களாக எடுத்துக்கொள்ளலாம், தேவையான போர் விமானங்களாக இருக்கலாம், இந்த ஸ்பைடர் ஜெட்டுகளாக இருக்கலாம். அதே போல ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் தள்ளி தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் வாய்ந்த ஏவுகணைகளை பரிமாறிக்கொள்வது என இவை அனைத்தையும் ஈரானுக்காக ரஷ்யா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்ற அந்த துணியை தான் ரஷ்யா வெளிப்படுத்தி அனைத்து விதமான உதவிகளையும் ரஷ்யா செய்ய தயாராக இருக்கிறதாக தற்பொழுது அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதினுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி தான் இந்த சந்திப்பதற்கு முன்பாக ரஷ்ய அதிபர் மாளிகை இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஈரானுக்காக, அதாவது இஸ்ரேலுக்காக அமெரிக்காவும் ஈரானுக்காக ரஷ்யாவும் வந்திருக்கிறது. இவை அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேருக்கு நேர் மோதவில்லை என்றாலும் இடையே ஈரான் இஸ்ரேல் மோதலுக்கு பின்னால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருக்கிறது. இதன் மூலமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் 3ஆம் உலக போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது உலகம் என்ற வகையில் இந்த போரை பார்க்கலாம் என்பதுதான் வல்லுநர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் 2ஆம் உலக போர் வரை பார்த்த இந்த உலக நாடுகள் 3வது உலக போரை பார்ப்பதற்கு தயாராகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. என்றால் 2 பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள் அமெரிக்காவும் ரஷ்யாவும், இவை இரண்டும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆதரவு கொடுக்கிறது என்றால் 2 நாடுகளும் 2 அவர்கள் வைத்திருக்கக்கூடிய போர் தளவாடங்கள், ராணுவ உபகரணங்கள் இவை அனைத்தையும் இந்த போரில் பயன்படுத்துவார்கள். இந்த போரில் இறுதியாக பார்க்க வேண்டும் என்றால் ரஷ்யா, அதாவது ஈரானுடைய மக்களும் இறப்பு இருக்கும், அதே போல இஸ்ரேலுடைய மக்களுக்கும் இறப்பு இருக்கும். ஆனால் இந்த 2 வல்லாதிக்க நாடுகளும் ஏன் இந்த போரில் 2 நாட்டு மக்கள் மீதான தாக்குதலில் ஈடுபட போகிறார்களா அல்லது ராணுவத்தின் மீதான தாக்குதலில் ஈடுபட போகிறார்களா, என்ன செய்ய போகிறது, சமரச பேச்சுவார்த்தையில் எந்த நாடு இதில் ஈடுபட போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாயினும் போர் என்றால் மனித இழப்பு, உயிர்களுடைய இழப்பு இருக்கும். குழந்தைகளுடைய உணவின்றி தவிக்கக்கூடியதெல்லாம் காசாவில் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே இந்த போருக்கு உலக நாடுகள் அழுத்தம் ஒன்றே தீர்வாகும் என்பதுதான் வல்லுநர்கள் கூறக்கூடிய கருத்து. அமைதி பேச்சுவார்த்தை மட்டுமே இதற்கான தீர்வு என்பார்கள். ஆனால் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை கடந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேருக்கு நேர் களமிறங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. நித்யானந்தன், இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.